உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் கடந்த ஆண்டு புற்றுநோயின் பாதிப்பு 14 லட்சத்தை எட்டியிருக்கிறது. இதுகுறித்து மருத்துவர்கள் கூறும் ஆலோசனைகள் என்ன பார்க்கலாம். கட்டுப்பாடற்ற முறையில் உடலில் உள்ள செல்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் கொடிய நோய் புற்றுநோய். இந்த நோய் உண்டாவதற்கு புகையிலை பொருட்களை உட்கொள்வது, மது அருந்துவது, அதிக உடல் எடையுடன் இருப்பது போன்ற காரணங்களை உலக சுகாதார அமைப்பு பட்டியலிடுகிறது. இதில் 22 விழுக்காடு புற்றுநோய் வருவதற்கு காரணமாக இருப்பது புகையிலை பழக்கம்தான் என்கிறார் சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை துறை தலைவர் கோபு. யங் ஏஜ்லேயே இந்த பான் யூஸ் பண்ணுறாங்க. பான், குட்கா, அது மாதிரி புகையிலை யூஸ் பண்ணுறது, ஸ்மோக்கிங், இதனால தான் புற்றுநோய்க்கான இன்சிடென்ட்ஸ், அதாவது ஏற்படுற விகிதம் அதிகமாகிட்டே இருக்குது இந்தியாவில். அதை நம்ம தவிர்க்கணும்னா இந்த பழக்கத்திலேருந்து நம்ம விடுபடணும். இதுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இந்தியாவில் 2023ஆம் ஆண்டில் மட்டும் 14,61,427 நபர்களுக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த ஆண்டு 2 லட்சம் புற்றுநோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளனர். இந்த பட்டியலில் 5வது இடத்தில் இருக்கும் தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு 82,000 புற்றுநோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளனர். நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 80,000 பீப்புள் 2023 கேன்சரில் டயக்னோஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு கேன்சர் நம்மளுக்கு தீவிரமாக இருக்கிறது. ஸோ இதனை ஏர்லியாக கண்டுபிடிச்சு ஏர்லி டிடெக்ஷன் ஃபஸ்ட் ஸ்டேஜ் 1ல் கேன்சரை கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு க்யூர் ரேட் ஃபார் ஆல் கேன்சர்ஸ் இட் கம்ஸ் டு அரௌண்ட் 80%. நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்தாலும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை நோயாளிகளிடம் பார்க்க முடிகிறது என நம்பிக்கை தெரிவிக்கிறார் மருத்துவர் கண்ணன். ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி லேட் ஸ்டேஜஸில் தான் நிறைய பேஷண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். அப்போ கண்டுபிடிக்கிற போது அதனுடைய ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பேஷண்ட்டுக்கு குணப்படுத்தக்கூடிய தன்மையும் நமக்கு ரொம்ப கம்மியாக படுத்தல கொஞ்சம். இப்போ நமக்கு ஏர்லி ஸ்டேஜஸ்க்கு நிறைய பேஷண்ட் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய அவேர்னஸ் பேஷண்ட்டுக்கு நிறைய வந்திருக்கு. நிறைய ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸ்க்கும் கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் ஏர்லியராக டிடெக்ட் பண்ணுறோம். நிறைய கேசஸ் குணப்படுத்தி நிறைய நாள் வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய பேஷண்ட்ஸ்க்கு. உடலில் ஏற்படும் சிறு சிறு கட்டிகள், அசாதாரண சமிக்கைகள் ஆகியவற்றை உதாசீனப்படுத்தாமல் மருத்துவர்களை விரைவாக அணுக வேண்டும் எனவும், புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனைகளை ஆண்டுக்கு ஒருமுறை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் செய்தியாளர் சுகன்யா.